என்னம்மா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்? சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு விதவிதமாக இருக்கிறது. என்னம்மா இன்னைக்கு ஹாப்பியா இருக்கு போல இருக்கு. மட்டன் குழம்பு. ஓகே. இட்லிமா. இட்லி வெந்துருச்சு. மட்டன் குழம்பு தான் வைக்கணும். ரெடி பண்ணுமா அப்ப? பார்க்கலாம் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். எல்லாம் வறுத்து வச்சிருக்கேன். ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு எல்லாமே. ஆமா வா. ஓகே பார்க்கமா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இது மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். சோம்பு, பட்டை, கடல்பாசி இலை, இது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வச்சு தக்காளி பழம் வச்சுக்கலாம். தக்காளி பழம் வதக்கிட்டு அதனால வந்து ரொம்ப சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அதை மட்டன் நல்லி எலும்பு பார்த்தீங்களா, அப்படியே காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருக்கு. சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூஞ்சி பின்னாடி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? மட்டன் குழம்பு வச்சா எங்கள் வீட்டில் குட்டி போட போக மாதிரி எங்கள் மாமா. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பா? ஆமாம். இது வந்து மட்டன் மசாலா, கரம் மசாலா. இது தனி மிளகாத்தூள். இது கொஞ்சமா தண்ணி ஊற்றி இப்போ நம்ம விசில் விட போகிறோம். ஒரு 5-6 விசில். இப்போ வந்து தண்ணி ஊற்றி விசில் விடலாம். இது நல்லா இப்படி விசில் விட்டு இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதனால தான் விசில் விட்டுக்கிறேன். கறி நான் ஒரு 5 விசில் விடுவேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் விட்டுக்கலாம். 5 விசில் வெந்துடும். மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து வெந்துடுச்சு. பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் கறி எப்படி பிரமாதமாக வெந்து விட்டது என்று நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா எலும்பு துண்டு துண்டாக தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெந்து விட்டது என்று அர்த்தம். இந்த இது சூப் மாதிரி எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து சீரகம், சோம்பு, பட்டை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி 2 தக்காளி, தேங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிருக்கோம். எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது போட்டு விசிலெலாம் விட வேண்டாம். தேங்காய் போட்டுருக்கனால விசில் விட வேண்டாம். பாருங்கள் தண்ணி நான் வந்து இட்லிக்கு இந்த குழம்பு வச்சுக்கிறேன். அதனால் வந்து தண்ணியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லேசாக உப்பு பற்ற அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன். இதனால் கொதிச்சிச்சுன்னா போதும். நம்ம மட்டன் குழம்பு ரெடி. கொதிச்சிச்சுன்னா நம்ம மட்டன் குழம்பு ரெடி. நம்ம இட்லியோட சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். ரெடி ஆச்சம்மா? ரெடிம்மா. இட்லி எடுத்துட்டு இருக்கிறேம்மா. சூப்பர்மா. குழம்பு சூப்பர் ரெடி ஆச்சு. என்ன இதில் பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகே சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இட்லி வச்சு கரண்டு போயிடுச்சு. சரி விடு. இந்த குழம்பு யாருக்கு வச்சோமோ அவங்கள்ட்டே வந்து இதை கேட்கலாம். யாருக்கு வச்ச இந்த குழம்பு? எனக்கு தான். கேமராமேனுக்கு. ஆமாம். பாருங்க மக்களே, கேமராமேன். அது என்னது நூல் மாதிரி வருது? அது கொழுப்பு போடுறதுல அப்புறம் குழம்பு நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் அது. சரி சாப்பிட்டு பார்த்து சொல்கிற ரிவ்யூ சொல்கிறியா? இல்லை நீ சாப்பிடு. நீ நான் சாப்பிட முடியாது தெரியாது உனக்கு சொல்கிறேன். சூப்பர்மா. சூப்பரா? ஓகே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கல்ல. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பாருங்கள். இது மாதிரி கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பாய்.